அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஊழியர்களுக்கு 18 மாதங்களுக்கான டிஏ நிலுவைத் தொகை அதற்காக 34,000 கோடி ரூபாய் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு விரைவில் ஜாக்பாட் அடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாதமே மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஒரு நல்ல செய்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரையிலான 18 மாத அகவிலைப்படி மற்றும் 3 தவணை அகவிலைப்படியை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. காரணம் பொருளாதார நிலை சரியில்லை என்று அரசு தெரிவித்திருந்தாங்க. தேசிய அமைச்சர் குழு, அதாவது ஜேசிஎம் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா பிறகு அமைச்சரவை செயலாளர்களுடன் சந்திப்பில் இந்த பிரச்சனையை ஒருமுறை எழுப்பியிருந்தார். அப்போது நிலுவைத் தொகை கிடைக்கும் என தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. எனினும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் டிஏ மற்றும் டிஆர் மத்திய அரசு தடை செய்தது. அப்போது மத்திய அரசு ஊழியர்களின் 11% டிஏவை நிறுத்தியதன் மூலம் பல கோடி ரூபாய் மிச்சப்படுத்தியிருக்கிறது. அதாவது மத்திய அரசுக்கு சுமார் 34,000 கோடி ரூபாய் இதனால் சேமிப்பு கிடைத்ததா சொல்லப்படுது. அதன் பிறகு 18 மாத நிலுவைத் தொகையை வழங்குவது தொடர்பாக ஊழியர்கள் அமைப்பில் பிரதிநிதிகள் அரசின் பல்வேறு விருப்பங்களை பரிந்துரைத்தனர். நிலுவைத் தொகையை மொத்தமாக செலுத்துவதில் இதில் அடங்கும். இப்படிப்பட்ட சூழலில் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களோட சங்கமும் இணைந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சமீபத்தில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தாங்க. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத டிஏவை, அதாவது டிஏ நிலுவைத் தொகையை விடுவிக்குமாறு பாரதிய பிரதிஷா மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகேஷ் சிங் அந்த கடிதத்தில் கேட்டிருந்தார். எனினும் விரைவில் எம்பி தேர்தல் வர இருப்பதால் அகவிலைப்படியை உயர்த்தி பழைய டிஏ நிலுவைத் தொகையையும் மத்திய அரசு வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கு முன்னதாகவே 18 மாத கால நிலுவைத் தொகை குறித்தான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்து இந்த அறிவிப்புகள் வெளியிடலாம். எப்படியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியும் 4% உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் வருகிற மார்ச் மாதத்தில் இந்த டிஏவுக்கான 4%